நம்பிக்கை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பள்ளி படிக்கும் பொழுது கற்றிருப்போம், குளிர் நாடுகளில் குளிர்காலத்தில் விலங்குகள் குளிர்கால தூக்கத்திற்கு செல்லும் என்று. அதாவது விண்டர் ஸ்லீப் அல்லது ஹைபர்னேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய குளிர்கால தூக்கத்திற்கு விலங்குகள் செல்லும் என்று. இதோ என்னுடைய தோட்டத்தில் ஒரு ஆமையானது வாழ்ந்து வருகிறது. 40 வயது இருக்கும் அந்த ஆமைக்கு. அந்த ஆமை அக்டோபர் மாதத்திலே குளிர்கால தூக்கத்திற்கு சென்றதற்கு பிறகு இப்பொழுது மார்ச் மாதத்திலே வெளியே வந்திருக்கிறது. அந்த ஆமையை பார்ப்போம். இதோ நண்பர்களே, இதோ நாம் ஆமையை பார்க்கிறோம். இவருடைய பெயர்தான் ஹாரியத். ஆமையினுடைய கதை மிகவும் ஆச்சரியத்துக்குரிய கதையாக இருக்கும். முன்பு இருந்தவர்கள் இந்த ஆமையை ஒரு ஆண் ஆமை என்று தான் நினைத்தார்கள். பிறகுதான் இதனை பெண் ஆமை என்று கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது ஹாரியத் இன்று முதலாக வசந்த காலம் நெருங்குகின்ற பொழுது வெளியே வந்திருக்கிறது. எதற்காக இன்று வெளியே வந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இன்று நெதர்லாந்தில் இப்பொழுது 15 டிகிரி இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் நெதர்லாந்தில் 17 டிகிரி இன்று உச்சபட்ச வெப்பநிலையாக இருக்கும். அது மிகவும் ஒரு அனைவராலும் விரும்பத்தக்க வெப்பநிலை. இப்பொழுது நம் ஹாரியத்திற்கு வெள்ளரிக்காய் கொடுத்திருக்கிறோம். அது சாப்பிடுதா இல்லையா என்று பார்ப்போம். யா சக்சஸ், வெள்ளரிக்காய் சாப்பிடுகிறது. ஹாரியத்திற்கு வெள்ளரிக்காய் கொடுத்திருக்கிறோம். இது பக்கத்தில் இருப்பது ஆமைக்கென்று சூப்பர் மார்க்கெட்டிலே வாங்கப்பட்ட உணவு. ஹாரியத்து வெள்ளரிக்காயை விரும்பி சாப்பிடுகிறது. நாம் நினைத்து பார்க்கலாம், ஒரு ஆண்டில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இன்று மார்ச், 5 மாதங்கள் இந்த ஆமை நிலத்திற்குள்ளே இருந்தால் என்ன ஒரு வாழ்க்கை என்று நாம் யோசித்து பார்க்கலாம். அதற்காகத்தான் ஆமைகள் 150 ஆண்டு காலம் தாண்டி வாழ்வதாக நாம் படித்திருக்கிறோம். அதிகமாக தூங்குவதற்கே அரை ஆண்டுகள் ஆவதால் ஆமைகள் நீண்ட ஆண்டு காலம் வாழ்கிறது. அதுபோலவே ஆமையிடமிருந்து தான் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கும் அவசரப்படாமல் நாம் பொறுமையுடன் இருந்தால் நிச்சயமாக நாம் பல ஆண்டு காலம் வாழலாம் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். ஓகே ஹாரியத், ஏத் ஸ்மாக்கலக். அதற்கு சின்ன வாயாக இருப்பதால் மிகவும் கடினப்படுகிறது. நாம் எடுத்து கொடுத்தால் அது சாப்பிடும் என்று நினைக்கிறேன். இதோ பாருங்கள், எவ்வளவு முயற்சி செய்து ஒரு துண்டை சாப்பிடுகிறது என்று பாருங்கள். மிகவும் ஒரு வியக்கத்தக்க இறைவனுடைய படைப்பாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய தோட்டம். இங்கே எங்கு ஹாரியட் மறைந்து இவ்வளவு மாதங்கள் நிலத்துக்குள் இருந்தது என்று நம்மால் சொல்ல முடியாது. அது தனக்கான ஒரு இடத்தை தேடிக்கொள்ளும். நம்பிக்கை நண்பர்களே, உங்களுக்கு நன்றிகள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.